வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு டான்செட் MBA 2025 எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட்டலில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன டேட்டில் எக்ஸாம் நடக்க போகிறது அப்படின்றது நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இது இன்னும் அஃபிஷியலாக நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு என்னைக்கு வரும் அப்படின்னா விச் இஸ் ஆன் 19th of January 2025. அதுக்கு கூட நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் இது இட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மோட். லைக் இதுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். இது இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு சப்போஸ் அப்படின்னா அது 19th அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸோட வரும். சப்போஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த போர்ட்டலில் நம்மளுக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட் தான், எந்த ஒரு டவுட்டும் வேணாம் உங்களுக்கு. இது உங்களுக்கு அஃபிஷியலாக இன்னும் 19th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு அன்னைக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு டான்செட் MCA எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது லைக் நம்மளுக்கு எக்ஸாம் டேட்ஸ் எப்போ சொல்லியிருக்காங்கன்ற பாருங்க, 22/3/2025 which is on Saturday. ஸோ நம்மளுக்கு லைக் கேண்டிடேட்ஸோட ஃபீஸ் அதெல்லாம் நம்மளுக்கு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. வேறஸ் நம்மளுக்கு நம்ம சேனலில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டான்செட் MBA தான் பார்க்குறோம். ஸோ MBA பாருங்கள், விச் இஸ் ஆன் 22/3/2025 சாட்டர்டே அன்னைக்கு நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ ஆஸ் வெல் அஸ் MCA ஆஸ் வெல் அஸ் MBA ரெண்டு பேருக்குமே ஒரே நாளில் தான் நடக்கும். ஜஸ்ட் டைமிங் மட்டும் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். அவங்களுக்கு மார்னிங் நம்மளுக்கு ஈவினிங் நடக்கும். அதுதான் ஜஸ்ட் டைமிங் தான் டிஃபர் ஆகும். பட் சேம் டேல தான் நடக்குது. ஸோ நம்மளுக்கு எக்ஸாம் ஃபீ அதை பற்றிலாம் போட்டிருக்காங்க. அண்ட் சீட்டா PG ME MTech MArch MPlan அதோட டேட் 23/3/2025. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸ்லி மார்ச்சோட எண்டில் தான் நடக்குது. பட் போன வருஷம் 2024 எக்ஸாமினேஷன் மார்ச் ஸ்டார்டிங் March 9th அன்னைக்கு நடந்தது, விச் வாஸ் குவைட் ஏர்லியர் வென் கம்பேர்ட் டு இந்த வருஷம். இந்த வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எக்ஸாம் வைக்காம they are planning on keeping on the end of the மார்ச். நம்மளுக்கு டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட்லேயே நம்ம பிளான் போட்டது தான். தட் நம்மளுக்கு இதை ஸ்டார்டிங்கில் வைக்கலாம், இல்லை எண்டில் வைக்கலாம். சில டைம் சீக்கிரமாக வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, சில டைம் லேட்டாக வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் நம்மளுக்கு எண்டில் தான் வச்சுருக்காங்க, விச் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும். ஸோ ஃபர்தராக இந்த போர்ட்டலில் நம்மளுக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் டேப் பக்கத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அது பாருங்கள். ஸோ அதில் they have released the advertisement from the Anna University. So Anna University நம்மளுக்கு advertisement for MBA MCA and for the சீட்டா PG அதுக்கும் 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இதெல்லாம் ரீட் பண்ணி பாருங்க, ஜஸ்ட் டு கெட் த உங்களுக்கு அதை பற்றின ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக கைண்ட்லி டூ ரீட் தீஸ் திங்ஸ். ஸோ நம்மளுக்கு லைக் ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆன்லைன் ஒன்லி அப்படின்னு. ஸோ ஆப்வியஸ்லி அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஆன்லைனில் தான் போடுவோம். ஸோ ஆன்லைனில் எப்போ அப்படின்னா 24th of January. ஸோ இந்த மாதத்தோட கடைசியில் தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் தி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 21st of February 2025. ஸோ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 month டைம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் வந்தோடனே ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் உங்களுக்கு முதல் சொன்ன மாதிரி தான். த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ டோல்ட், நெவர் சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்றத நினச்சி ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடாதீங்க. ஸோ டேக் டைம் அண்ட் கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன். ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட்லாம் வரும் ஃபர்தராக. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றது. அதை ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இட் வில் பி மோர் ஈஸி. ஸோ அகெயின் இங்கே என்ன டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபார் MCA இட்ஸ் 4 noon அண்ட் ஃபார் MBA இட்ஸ் afternoon. So for சீட்டா PG it is 4 noon. ஸோ நம்மளுக்கு MBA மட்டும் தான் ஆஃப்டர்நூனில் நடக்குது. அண்ட் உங்களுக்கு ஃபீஸ் பாருங்கள், ஃபார் SC SCA ST நம்மளுக்கு 500 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் கேட்டகரியில் வரவங்க எல்லாருக்குமே 1000 rupees அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான். அண்ட் சார்ஜஸ் ஆக்சுவலி அப்ளை ஆகும் இஃப் யூ ஆர் ஹேவிங் லைக் வி ஆர் ஹேவிங் GST, ஓகேவா? ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபியூ சேஞ்சஸ் நடக்கும். யா, ஸோ ஃபார் சீட்டா PGக்கு நம்மளுக்கு we have a counseling fee ஓட சேர்த்து அவங்க they are getting it. Whereas for MBAக்கு counseling fees they don't get it. They only get only the எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும்தான் வாங்குவாங்க. கவுன்சிலிங் ஃபீ நம்ம தனியாக தான் பே பண்ணுற மாதிரியா இருக்கும். ஓகே, கிளியர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி யூ ரீட் இட் அண்ட் கோ த்ரூ இட் ஸோ தட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சருக்கு போகலாம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஃபர்தராக டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ஃபார் 2025 டான்செட்டுக்கு நம்மளுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் அகெயின் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா யூ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஜஸ்ட் ஒரு வாட்டி இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட MBA கோர்சஸ் அதை பற்றி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் தட். அண்ட் தென் வாட் எல்ஸ் தே ஹவ் கிவன் இஸ் எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கும் தட் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நீங்கள் UG முடிச்சிருப்பீங்க. UGயோட ஃபைனல் இயரில் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் attend this exam, டான்செட் எக்ஸாம் யூ கேன் அட்டென்ட் பண்ணலாம். ஒன்லி வென் யூ ஹேவ் இந்த ஃபைனல் இயரில் நீங்கள் இருக்கும் போது தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஃபைனல் இயர் லைக் UG நீங்கள் முடிச்சுட்டா கூட நீங்கள் லைக் 1 year கேப் இருக்குது அப்படின்னா கூட யூ கேன் அட்டென்ட் இட். பட் மேஜரான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து UGயில் வந்து ஃபைனல் இயரில் இருக்கணும். ஸோ தட் இஸ் தி மேஜர் க்ரைட்டீரியா ஃபார் MBA. ஸோ யூ கேன் ஆல்சோ டூ யுவர் இன்ஜினியரிங் இயர் இருந்தது அப்படின்னா 4th இயரில் நீங்கள் இருக்கணும் ஃபைனல் இயர். தட் இஸ் ஓகே கிளியர். ஸோ எலிஜிபிலிட்டி நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் இதை வந்து ஒரு வாட்டி ரீட் கூட பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. பட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ பீப்புள். ஸோ other than that we have registration for entrance exam. So only through online நம்ம already பார்த்த information again they have given it in the information browser. So again the same information regarding the fees எவ்வளோ அப்படின்றது, அதுக்கப்புறம் date and time of entrance டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து date and time. So date வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரியும், that is 22nd of March 2025. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டைமிங் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து மதியான டைமில் தான் நடக்கும். என்ன டைமிங்னு பாருங்கள், 2:30 to 4:30 PM. ஓகே 2:30 to 4:30 அப்படின்னு நம்மளுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி டைமிங் ஃபார் யோர் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் டைமிங். ஃபார் MCA அண்ட் CETA PG உங்களுக்கு டைமிங் வந்து வேறு 10 to 12. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேஜராக இந்த சேனலில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால டைமிங் பார்த்துக்கோங்க. MBA ஸ்டூடெண்ட்ஸ் 2:30 PM to 4:30 PM. Clear? So candidates have to appear for the entrance test at the allocated centers at their own cost and risk. Okay, so you have to travel to the respective location for your entrance test. So எந்தெந்த centers obviously நீங்கள் வந்து லைக் நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டிவ் ஒரு ஏரியா நம்மளுக்கு கொடுப்பாங்க ஃபார் யுவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். லைக் சென்டர்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கெங்கெல்லாம் சென்டர்ஸ் இருக்குது, லைக் எந்தெந்த சிட்டிஸில் அப்படின்றத நம்மளுக்கு ஸ்பெசிஃபைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும், நாட் மோர் தென் 1 hour ட்ராவல்னு வச்சுக்கோங்களேன். பட் சில டைம் சில பேருக்கு வந்து ஒரு 2 hours ட்ராவல் மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஏர்லியராக கிளம்பி சீக்கிரமாக போய் அங்கே ரீச் ஆகிடுங்க. ஸோ தட் ஒரு 1 hour கேப்பாவது இருக்கணும். லைக் எக்ஸாம் வந்து 2:30 ஸ்டார்ட் ஆகுது MBA ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு 1 hour கேப் முன்னாடி லைக் ஒரு 1:30 நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 12க்கு அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சேஃப்டியாக சைடில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து சென்டருக்கு போய் ரீச் ஆகிடுங்க. ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் வந்து we are talking about the hall ticket and score card. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு வந்து ஹால் டிக்கெட்க்கு அப்புறம் தான் ஸ்கோர் கார்டு. ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ வில் பி ரிசீவிங் யோர் ஹால் டிக்கெட். அப்ளிகேஷன் வந்து முடிச்சோடனே ஹால் டிக்கெட்டில் தான் யூ வில் பி ஹேவிங் யோர் சென்டர். எந்த சென்டர் உங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். மோஸ்ட்லி காலேஜஸ் தான் போடுவாங்க, கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் லைக் ஏதாவது டெஸ்ட் எழுதுகிற சென்டர்ஸ். பட் மோஸ்ட்லி காலேஜஸ் அந்த காலேஜஸோட லொக்கேஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே ப்ரீ ஹேண்டாக நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்தோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி வென் யூ ஆர் ட்ராவலிங். அகெயின் ஐ எம் டெல்லிங் த லொக்கேஷன் பற்றி தான் நான் சொல்கிறேன். ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் வந்துடும். ஆஃப்டர் ஆல் தி வெரிஃபிகேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, 10th எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க UG வரைக்கும் கடைசி செமஸ்டர். சப்போஸ் நீங்கள் வந்து UG வந்து லாஸ்ட் செமஸ்டர் வந்து எக்ஸாம் எழுதலை இன்னும் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து BCom சப்போஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைக் 6 செமஸ்டர்
செமஸ்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் 5 செமஸ்டரோட மார்க் ஷீட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். லாஸ்ட் செமஸ்டர் we can leave it out. ஏன்னா நம்ம வந்து இன்னும் எழுதலை, ஸோ அதை மட்டும் விட்டுடலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் they will issue a hall ticket for you people. ஸோ அதை வச்சு நம்ம வந்து லொக்கேஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சோம். டாக்கிங் அபவுட் ஸ்கோர் கார்டு அப்படின்றது எதுவுமே இல்லை. நீங்கள் ஆஃப்டர் டான்செட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுற ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை தான் they will be calling it as a ஸ்கோர் கார்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பர்சன்டைலில் உங்களுக்கு வரும் உங்களோட ரிசல்ட். ஸோ எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அப்படின்றதுனா இன் பர்சன் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா they have given you the location for that, the date and timing for that, all of this. உங்களுக்கு சப்போஸ் எந்த டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, லைக் உங்களுக்கு லைக் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக புரியல, நம்ம வந்து இன் பர்சன் போய் கேட்டால் தான் புரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா you can go for the location they have mentioned below. So you can go for that, any clarifications ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் we are talking about the guidelines and syllabus for the entrance test. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக எம்பிஏக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது இந்த சிலபஸையும் அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் மாதிரி சும்மா கொடுத்துருப்பாங்க. பட் இன்டெப்த்தாக என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் வந்து எம்பிஏக்கு டான்செட் எம்பிஏக்கு படிக்கணும் அப்படின்றத தனியாக உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் கூட இருக்குது. ஸோ பிளேலிஸ்ட்டில் என்னென்ன டான்செட் எம்பிஏ வீடியோஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்றத நான் தனியாக போட்டிருக்கேன். ஆர் நீங்கள் வந்து ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் டான்செட் எம்பிஏன்னு போட்டாலே நம்மளோட வீடியோ வரும். கோ செக் தட் அவுட். அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கும் லைக் ஹவு டு அட்டெண்ட் டான்செட் எம்பிஏ 2024. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பேஸாக தான் கொடுத்துருப்பாங்க லைக் என்னென்ன அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு வந்து இதை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வி ஹாவ் டு கோ இன்டெப்த். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபர்தராக நம்மளோட வீடியோஸில் இருக்குது, அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் திஸ் வி ஹாவ் எம்சிஏ அண்ட் சீட்டா பிஜியோட சிலபஸ் அவங்க அதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் த questions and evaluation scheme. ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது அப்படின்னா கோ செக் அவுட் ஆர் வீடியோஸ். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது, 1/4 நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அபவுட் தி evaluation scheme, நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக லைக் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் அ நெகட்டிவ் மார்க்கிங் விச் இஸ் 1/4. ஸோ தட் இஸ் அபவுட் தட். ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஆஃப்டர் திஸ் லைக் உங்களுக்கு வந்து நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் லைக் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபார் சீட்டா பிஜி கால்குலேட் பண்ணுறாங்க அதெல்லாம் போட்டிருக்காங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆன்சர் ஷீட் ஹேண்டலிங். ஸோ தீஸ் திங்ஸ் அண்ட் ஆல் வெரி காமன் திங்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ டோன்ட் வரி. இதெல்லாம் வந்து ரொம்பவே காமனான இன்ஃபர்மேஷன். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஃபார் சீட்டா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் அப்ளிகேஷனை பற்றி. ஸோ கோ த்ரூ திஸ் ஃபுல்லி. உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. டு அவாய்ட் லாஸ்ட் மினிட் ரஷ் கைண்ட்லி அப்ளை ஆன் டைம் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட் இஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டான்செட் எம்பிஏ எழுத போகிறாங்களோ அவங்ககிட்டலாம் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எம்பிஏக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுன்றதே வந்து தெரியல. தேர் இஸ் நோ அவேர்னஸ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ அவேர்னஸ் நீங்கள் தான் கிரியேட் பண்ணோம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக. ஸோ கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ ஸோ தட் தே வில் ஆல்சோ நோ எஸ் எம்பிஏக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது, வி ஹேவ் டு ரைட் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். ஸோ கைண்ட்லி டேக் சம் எஃபர்ட் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட் they will also know how to apply and அந்த விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தட். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தே ஹேவ் ஆல்சோ கிவன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் வில் பி ஹெல்ப்ஃபுல். ரீட் இட் ஃபுல்லி ஸோ தட் யூ வில் ஹாவ் அ கிளியர் லைக் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கிளியராக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் முடிச்சாச்சு. எக்ஸாம் ஃபீஸ். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸாம் ஃபீஸ் பேஜில் தான் இருக்கும். ஸோ வி ஹவ் சீன் திஸ் எக்ஸாமினேஷன் ஃபீ ஃபார் 2025 வி ஹவ் சீன் இட். எலிஜிபிலிட்டி வி ஹவ் டிகிரி எலிஜிபிலிட்டி. ஸோ விச் இஸ் அகெயின் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிடிஎஃப்ல இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் பார்த்தது தான். அகெயின் த சேம் திங் தே ஹவ் கிவன். ஸோ டூ செக் தட் அவுட் ஆல்சோ அண்டர் தி எலிஜிபிலிட்டி. அண்ட் தென் வி ஹவ் சிலபஸ். ஸோ சிலபஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே காமிச்சிருந்த அதே இதுதான். யூ ஹாவ் திஸ் சேம் சிலபஸ் கோயிங் ஆன். தென் யூ ஹாவ் ப்ரீவியஸ்
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஸோ உங்களுக்கு வந்து 2024 கொஸ்டின் பேப்பர் ஃபார் MBA நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், லைக் த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ கோ செக் தட் அவுட் வீடியோ ஆல்சோ. உங்களுக்கு இங்கேயும் இருக்குது, லைக் இஃப் யூ வாண்ட் டு லைக் ஜஸ்ட் சி வாட் இஸ் தி கொஸ்டின் பேப்பர், லைக் ஒரு ஃபார்மேட் மாதிரியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாலும் செக் பண்ணிக்கோங்க. நம்மளும் வந்து we have uploaded the video, so do check that video also, so that உங்களுக்கு ஒரு clear view கிடைக்கும் how the question paper pattern will be. நீங்கள் எப்படி வந்து question paper attend பண்ணலாம் அப்படின்றத you can just go check that out. So that is about the question paper உங்களுக்கு இருக்கு. And then you have further details regarding the CWG, அது நம்மளுக்கு தேவையில்லை. So for MBA focus பண்ணும்போது our dates மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். TANCET MBAக்கு you have 22nd of March 2025 Saturday. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்ரேஷனில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிப்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். நீங்கள் வந்து வேறு எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. யூ ஹேவ் டு ஷோ ஆல் யுவர் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ப்ரிப்ரேஷன். அண்ட் டாக்கிங் ஓவர் த டாக்குமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் பி அப்லோடிங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்றத அப்லோட் பண்ணுவேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இட்ஸ் ஆன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் மோட். உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஆன் 19th வந்து மோஸ்ட்லி இதே இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஸ்லைட் வேரியேஷன் ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோவில் அதையும் சொல்லிடலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு 19th அன்னைக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ டூ செக் தட் வீடியோ ஆல்சோ. ஸோ கிரியேட் அவேர்னஸ் அபவுட் TANCET MBA 2025 பிகாஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய மாட்டேங்குது தட் தே ஹேவ் டு ரைட் அ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஜாயினிங் அன் MBA. So please create awareness. That is what I'm saying from the first of the video itself. So and also make sure நீங்கள் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் வருது உங்களுக்கு TANCET ரிலேட்டடாகவும் அண்ட் ஆல்சோ அதர் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து டெய்லி informations வருது. So make sure you are subscribing accounts with Aish YouTube channel and also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. And also like the video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and also subscribe to accounts with Aish YouTube channel. We'll see you in my next video with another update. Until that, thank you for watching this video. We'll see you in my next video. Thank you.